ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பார்த்துருப்பான். அதை வந்துட்டு வேறு பையன் கூட வச்சு பார்த்துருப்பான். ஹீரோயின் என்ன சொல்லிட்டு வந்திருப்பா, தான் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இங்கே என்னன்னா இன்னொரு பையன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு இவன் தப்பாக நினச்சிருப்பான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வருவான். எனக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு, இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பொய்யா தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்டையும் மேனேஜர் அசிஸ்டன்ட்கிட்டையும் வந்து திட்டிகிட்டு இருப்பான். அவங்களுக்கு புரியாது, யார் சார் சொல்கிறீங்க, யார் உங்ககிட்ட போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. தோ இங்கே உட்காந்துருக்காளே இவத்தான், இவ என்ன பர்மிஷன் சொல்லிட்டு வெளியே போனான், தான் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தானே வெளியே போனான். ஆனால் அவள் அங்கே போகாமல் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பையன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கா. அது வந்து டேட்டிங்காக வெளியே போயிருக்கா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவான், ஆனால் வந்துட்டு விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க தேவை. ஸோ அந்த போஸ்டிங்கில் இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வரப்போறா. அது வேறு யாரும் ஜெயின் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெயினை காட்டுறாங்க. அவன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், என்னப்பா ஹீரோ வந்துட்டு என்னோட அசிஸ்டண்ட், அவரோட அசிஸ்டண்ட்டே நான் வர சொல்லிட்டாரு, நான் போகலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து வளர்ந்து வர பிஸ்னஸ் மேன், ஸோ அவர்கிட்ட போய் நீ கற்றுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டாக நீ இருந்தனா நீ எல்லாத்தையுமே கற்றுக்கலாம், நீ வந்துட்டு போமா, நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண. அவங்க அப்பா வந்து பர்மிஷன் கொடுத்துருவாரு. அது இல்லாமல் எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே ஏதோ சம்திங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரா. அதுக்கு வந்து ஜெயின் வந்து ஒத்துக்க மாட்டா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போதைக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் நடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கூப்பிட்டுருப்பான். எப்போது போல் தான் சொல்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்டுருப்பான். ஸோ வந்துட்டு புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருப்பான் நோட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹீரோ வந்துட்டு அதை சொல்லாமல், நாளைக்கு வந்துட்டு என்னோட செக்யூரிட்டி புதுசாக வந்து அசிஸ்டன்ட் வர போகிறாங்க, அவள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆள், புரியுதா அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக பாஸ் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலோடே சொல்வாளாம். உனக்கு என்ன ஒரியாக இருக்கா, அதை தான் வெளியே வந்துட்டு சிரிப்போட காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோப்படுவான். அப்படிலாம் கிடையாது, எனக்கு புரியுது, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் வந்து அசிஸ்டண்ட்டாக வர போகிறாங்க, இதில் என்ன இருக்குது பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்வாளா. ஹீரோக்கு வந்துட்டு இவ வந்து வெறுப்பாகணும், இவ வந்து டென்ஷன் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். பட் அவள் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அது இல்லாமல் ஹீரோ என்ன சொல்கிறான்னு, நாளைக்கு அவள் வருவாள், ஒழுங்காக அவளை வெல்கம் பண்ணணும், ஏன்னா அவள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்ட்டு சொல்லுவான். ஓகே பாஸ் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவாள். வெயிட் பண்ணு, நாளைக்கு அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் வரவேற்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக பாஸ் நான் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு வந்துடுவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருப்பாள். அவங்க அம்மாலாம் கேட்பாங்க எப்படி ஒர்க்லாம் போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் என்னோட வேலை போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாள். ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். ஆமாம்மா எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லுவாள். இவங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, ஸ்டார்டிங்கே இவ்வளோ ஒர்க் வாங்குறாங்க, எப்படி என் பொண்ணை வந்துட்டு வெளியே விட்டு தூக்குவாங்கன்னு அவங்களுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து 2 ட்வின்ஸ் தானே, ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஸோ அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு தூங்கியிருக்கும். இன்னொரு குழந்தை வந்து கிட்ஸ் ரூமில் வந்து தூங்கும். ஸோ கிட்ஸ் ரூமில் தூங்குற குழந்தைகிட்ட போயிட்டு அதெல்லாம் பேசிட்டு, இன்றைக்கி வந்துட்டு காய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அம்மா கூட படுத்துப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ சேஃபாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வந்து தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத பிள்ளையை தான் கூட படுக்க வச்சிடும். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், என்னோட நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைமில் வந்து நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இருந்தாலுமே தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்களே, ஸோ அந்த டேட்டில் தான் வந்துட்டு அவள் ஒர்க்குக்கும் போகிறான். நெக்ஸ்ட் டேன் வீட்டில் தான் கட்டுறாங்க. டேனோட 2 சிஸ்டருமே வந்துட்டு அவள் வந்துட்டு ஷேரை வந்து கொடுப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹீரோன்கிட்ட இப்போ 40% ஷேர் இருக்குது, இப்போ 60%. எங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக தான் அந்த ஷேர் இருக்குது, இவங்களால பொறுக்க முடியல எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து 40% ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த ஷேரோட வேல்யூ அதிகம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஷேரை வந்துட்டு இப்போதைக்கு காசு கொடுத்து கம்மி ரேட்டில் வாங்கிடலான்ட்டு. ஸோ அதுக்கு பிளான் போட்டுட்டு தான் எப்போ பார்த்தாலும் ஷேரை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு டேன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டேன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஜெயின் கால் பண்ணி, நீ வந்துட்டுருக்கல, நீ கன்ஃபார்மாக வருவல்ல, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் பேசிகிட்ருக்கலாம் தப்பு கிடையாது. ஆனால் அவன் எங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கான்னா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு முன்னாடியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இதை பார்த்து அவர் ரொம்ப வந்துட்டு பொசசிவ்னஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். உனக்கு அதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட பார்த்து, உன்னோட பிளேஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது, ஸோ நீ அதுக்காக வந்துட்டு அவகிட்ட வந்து ஹர்ட்டிங்காக நடந்துக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக சார், நான் ஏன் வந்துட்டு ஹர்ட்டிங்காக வந்து அவங்ககிட்ட நடந்துக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சிட்டு தான் சொல்கிறான். இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளே போகிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஜெயினும் வந்துடுறா. ஜெயின் வரும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேர் வாணி. அவள் வந்து டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். அவள் வந்துட்டு ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்க பிஎல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை வந்து மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயின் வந்ததுக்கப்புறம் ஜெயின் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போகிறாளா. அப்போ ஹீரோ உள்ளே தான் இருக்கானா, ஜெயின் உள்ளார போகிறாளே. ஆக்சுவலி ஜெயின் வந்து இவளுக்கு தெரியும் போல். இல்லை மேடம் வெளியே தான் போயிருக்காங்க, வாங்க நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெயின் அழைச்சிட்டு போகிறான். வாங்க அவங்கள ஸ்பெஷலாக வந்துட்டு ஹீரோ வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். இவங்களுக்கு தெரியும் போல் இவ ஹீரோனோட பிளேஸை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு. ஜெயினும் ரொம்பவே நல்ல பொண்ணாக தாங்க இருக்கா. ஸோ ரொம்பவே சாரிங்க, உங்களோட பிளேஸை வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன், ஸோ நீங்கள் வந்து ஹர்ட் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது
சே இல்லைங்க, நான் வந்து ஹர்ட்லாம் ஆகலை, நீங்கள் வாங்க உங்களுக்காக தான் வந்து சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹனி உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அது அவன் ரெகுலராக தான் பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஜெயின் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஜெயினுக்குமே வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ வா ஸ்வீட் ஹார்ட் உள்ளார போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அழைச்சிட்டு போகிறான். நீ வந்துட்டு இப்போ மட்டும் அசன் இல்லை, கூடிய சீக்கிரம் என்னோட ஒய்ஃப் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதில் விழுற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஹீரோக்கு வந்து ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுறான். ஸோ வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காளா. ஸோ இவ போனதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்மையாக கோவம் வருது. நீ எதுக்கு வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க, அப்போது உனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, சும்மா நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பொறாமை தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறானா. நான் ஏன் பொறாமை பண்ணணும், நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பாஸ் நான் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, சும்மா நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, சும்மா ஒருத்தவங்க மாதிரி நடிக்கிறதுல உனக்கு வந்துட்டு கை வந்து கலை இல்லை, அப்படி தானே நடிச்சு என்னை வந்து ஏமாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஜெயின் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஒர்க்குக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வா பேபின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழைச்சிட்டு போகிறான். என்னதான் இருந்தாலும் ஜெயின் கூட ஹீரோ போகிறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமாக தாங்க இருக்குது உண்மையாகவே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போகிறத வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இவ எங்கே அழைச்சிட்டு போகிறோன்னா, ஜெயின் வந்துட்டு இந்த மாதிரி கேட்ரிங் மட்டும் படிக்கல, ஹோட்டல் மட்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ணல, அது இல்லாமல் அவள் மாடலிங் தான் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, அதுக்கு தான் போயிருப்பா. ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதுமே இவள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ பேட்டியில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கீங்களே, நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களோட வந்துட்டு ஒரு பூஸ்டர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜெயின் ஸ்ட்ரைட்டாக யாரை பார்க்குறோன்னா ஹீரோவை தான் பார்க்குறா. ஏன்னா அவளோட மோட்டிவேஷன் பூஸ்டர் எல்லாமே ஹீரோ தான் போல், ஒரு பர்சன் எனக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டே அவள் வந்துட்டு பேட்டி கொடுக்குறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனை தான் கட்டுறாங்க. டேன் வந்துட்டு ஹீரோனோட குழந்தைங்களை வந்துட்டு பார்க்க போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு ஓடி வந்து அங்கிள் நீங்கள் என்ன தான் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அம்மா ஒன்றை தான் அப்படின்னு சொல்லிட்டு, பலூன் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பாரு உனக்கு பந்து பலூன் வந்துட்டு காய்க்கு உடம்பு சரியில்லை, ஸோ காயை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு காய் வந்து பார்க்கும்போது காய் வந்து கோச்சிக்கிறான். என்னாச்சுமா எதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து கேட்குறானா. இப்போ வந்துட்டு என் கூட அம்மாவே இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு முதுகுலலாம் அரிக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லுவானா. சரி நான் உனக்கு வந்துட்டு சொரிஞ்சு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தான் பையன் மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து 2 குழந்தையோட வந்திருப்பாங்க, இதை ட்வின்ஸ் குழந்தையோட வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி வந்து கேட்பாங்க, யாருப்பா யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இது எனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால நம்பவே முடியாது. உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா எப்படி சொல்லிட்டீங்க, அம்மா தான் இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபஸ்ட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைய தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க 2 பசங்களுக்கும் ரொம்ப கோவம் வரும். எப்படிப்பா நாங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம், இவ்வளோ சின்ன பசங்களாம் எப்படி, எங்களால் இந்த பிள்ளைங்களை வந்து தம்பியாக வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல டேன் மட்டும் தான் வந்துட்டு அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இது வந்து நம்மளோட தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதை பாஸ்டெலாம் நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, காய்க்கு வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். சொல்லப்போனால் இவன் உண்மையிலே இந்த குழந்தைங்க மேலே பயங்கர பாசமாக இருக்காங்க. இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அதுக்கப்புறம் ஜெயினும் வந்துட்டு டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்களா. அப்போ ஜெயின் சொல்வாள், இந்த மாதிரி அந்த பேங்க் நேம் சொல்லி அந்த பேங்க் ஃபேமிலியில் வந்து ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு, ஸோ அந்த வெட்டிங் நான் அட்டன் பண்ண போகிறேன், கண்டிப்பாக விஐபிஸ் எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க, ஒன்றையும் கூப்பிட்டுருக்காங்க தானங்கும்போது, ஆமாம் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கானா, எங்கள் அப்பா கூட சொல்லிட்டு இருக்காரு, பேசாமல் அந்த பையனை டேட் பண்ணுமா, உனக்கும் ஹீரோக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறல, அப்போ அட்லீஸ்ட் ஒரு நாள் டேட்டுக்காச்சும் வந்துட்டு அந்த பேங்க் அதை நம்ம டேனை தான் சொல்கிறாங்க, டேன் கூட வந்துட்டு டேட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட வயிற்றில் வந்து பால் வச்சு அடிச்சிடுறாங்களா. ஹீரோ வந்துட்டு இந்த பேங்க் பேரை கேள்விப்பட்டதுமே இவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, இந்த பேங்க் வந்துட்டு யாரோடைய கம்பெனி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுது. ஹீரோனோட ஃபேமிலி பேர் தானே இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்த ஃபேமிலி பேர் தானே அது. ஸோ அதை வந்துட்டு இப்படி யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆஃபீஸை முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு டேனோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 பேருமே போயிருக்காங்க. இவளை வந்துட்டு ஷேரை வந்து வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நீ வந்துட்டு ஷேரை விற்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு உனக்கு நல்ல ஆஃபர் தரேன், நீ இப்போயே வந்துட்டு ஷேரை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போ, நீ வச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போவேண்ணா, அதுக்கு ஒரு அமௌண்ட் தரும் அப்படிங்கிறாங்க. பட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சாரி இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கொடுக்க வேணாம், அந்த குழந்தைக்காக தான் எல்லாமே வச்சுருக்கேன், ஸோ அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அவர் பேச்சை நான் வந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கும் கோவம். நீ ஏன் எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இல்லீகலாக தான் கல்யாணம் பண்ணியிருக்க, அதுவும் காசுக்காக தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஏதோ தெரியாதனமாக அந்த கலை வந்து ஷேர் எழுதி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சின்ன தங்கச்சி கலை என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எண்ணெய் வீட்டும் தள்ளிடு, எண்ணெய் வந்துட்டு
வந்துட்டு நீ என்ன அப்படியே மைக்கி போடலான்னு பார்க்குறிய? ஒரேஞ்சுக்கே நீ எப்போதுமே எங்கள் அப்பா மாதிரி ஆள் தானே பார்ப்ப, இப்பயும் போய் அப்பா மாதிரி ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போகிறா. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு போனது நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் ஹீரோயின் அம்மா வந்துட்டு டேன்ட்ட சொல்லிடுவாங்களா. ஸோ டேன் போய் கேட்பான், எதுக்கு நீங்கள் வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போனீங்க, எதுக்கு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே 20% ஷேர் வந்துட்டு ஈச் பர்சன் மேலேயே இருக்கும். அவங்க வந்து நம்ம கூட பிறந்த தம்பிங்க தான். என்னத்தான் நம்ம அம்மாவுக்கு பிறக்காட்டியுமே அவங்க நம்மளோட தம்பிங்க தான். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி ஹீரோனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுவான். 2 பேருக்குமே செம்மையாக கோவம் வரும். நெக்ஸ்ட் டேன் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட சிஸ்டர்ஸ் வந்தாங்களே, உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களே, சாரி அப்படிங்கும்போது, பரவாயில்ல இதெல்லாம் பழகுனது தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க நன்மையில் இருக்கும்போது அப்படி தான் தோணும் அப்படிங்கும்போது நீ எப்போதுமே இப்படி நினச்சிட்டு இருக்காது. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு முக்கியமான ஆளுக்கு வெட்டிங் வருது, ஸோ அதுக்கு நீ ஸ்பெஷலாக கிளம்பி வரணும். எங்கள் அப்பாவோட ஒய்ஃபா நீ ரொம்ப ப்ரிட்டியாக வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நான் வரல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ஏதாச்சும் பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ வந்து தான் ஆகணும், உனக்காக ஸ்பெஷலாக வந்து நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், நீ எப்படி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இல்லாமல், ஸோ நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு டேன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயினை தான் காட்டுறா. ஜெயின் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புறேன், ஏன்னா ஃபுல்லாக விஐபிஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹீரோ காமிச்சு விட்றா. ஹீரோ பார்த்துட்டு பயங்கர ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா குளிச்சுட்டு வந்த கையோட அப்படியே ஃபோட்டோ எடுத்து இங்கே ஜெயினுக்கு அமுச்சுட்றா. ஸ்டார்டிங்கில் இந்த கப்புள்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி இவங்க மாற்றி ஃபோட்டோ அமுச்சிக்கிறாங்க. அப்போ கூட இருக்கவங்க வந்துட்டு பயங்கர பாடிலாம் வச்சுட்டு பயங்கர சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அழைச்சிட்டு போயிட்டு இவன் வந்துட்டு மேக்கப்புக்காக ரெடி பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் பயங்கரமாக மேக்கப்லாம் போடுறாங்க. மேக்கப்லாம் பண்ணிட்டு பார்த்தா ஹீரோயினும் பயங்கர ஏஞ்சல் மாதிரி இருக்கா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனியும் ஹீரோவும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே ஒரே ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேனோட சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு என்ன இன்னுமே அண்ணனை காணும், ஐ மீன் தம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட ஃபங்க்ஷன் தானே, அவங்களோட ஓன் ஃபங்க்ஷன் தானே. ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இவன் வரான். ஏன் லேட்டாக வரான் அப்படின்னு பார்த்தா, ஓ இவ கூட தான் வந்துட்டு லேட்டாக வரானா அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டருக்குமே செம்மையாக கோவம் வருது. நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் அதுக்கப்புறம் ஜெயினும் வராங்க. ஸோ ஜெயின் வந்து மாடல் தானே, ஸோ வந்துட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நல்ல பெரிய ஒரு ஆள். ஸோ அவனையும் வந்துட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பிஸ்னஸ் மேலேயும் மாடல்லையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து கிராஸ் ஆகி போகிறத வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்துறான். பார்த்துட்டு விஐபி இருக்கிற ஃபங்க்ஷனில் இவளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே பின்னாடி போகிறானா. அப்போ வந்துட்டு ஜெயின் கேட்குறான், எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, இருமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாளா, குடிச்சிட்டு இருப்பாளா. அப்படியே திரும்பும் போது டக்குனு வந்து டேன் மேலே இடிச்சிடுறான். ஸோ இடிச்சிட்டு 2 பேர் சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேன் கேட்குறான், நீங்கள் தானே ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலி இவங்க அப்பா 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க போல். ஜெயினோட அப்பா வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ 2 பேருக்குமே தெரியும், ஓ அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு பயங்கர ஜெல் ஆகிடுறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு இவங்க சிஸ்டர்ஸ் பார்க்குறான். பாரு நம்மளோட பிரதர் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேன் கேட்குறான், நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை தனியெல்லாம் வரல, நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன், அவர் எங்கே போனார், இங்கே தான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்தோன்னு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேனோட சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ நல்லா தனியாக வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, விஐபியெல்லாம் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி அழகான ஜுவல் மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன உன் ஹஸ்பண்ட் வந்து சர்ச் பண்ண வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் பிடிக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது இங்கே பாருங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் பாஸ் இப்போ வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. உன்னை என்னத்துக்கு நான் ஹர்ட் பண்ண போகிறேன், நான் உண்மையை தானே சொல்கிறேன். நீங்கள் விஐபி இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா எதுக்கு வந்திருக்கேன், இங்கே எவனாச்சும் நல்லா இருப்பான் அவனை வளைச்சி போடலாம் தானே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிட்டியாக எதுக்கு நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யார் இந்த மாதிரி விஐபி பார்ட்டிக்கெலாம் கூப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஓவராக பேசுவான். ஹீரோயின் வந்துட்டு பேசவே விட மாட்டா. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு தெரியும் உன்னோட கேரக்டரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜெயின் வந்துடுவான். அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அழைச்சிட்டு வருவேன். என்ன பண்ணுற தனியாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கப்புறம் தெரியும் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருக்கானு. இவளுக்கு தான் ஜெயினுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயின் தெரியும்ல. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூரியவதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆயிப்பாங்க. அப்போ வந்து கேட்பான், ஆல்ரெடி தெரியுமா சூரியவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஜெயின் வந்துட்டு அம்மா தெரியும், இது ஒருக்கான என் ஃப்ரெண்ட் அவனோட வந்து அசிஸ்டண்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்துட்டு டேன் வந்து சொல்லுவான், ஹீரோயின் வந்துட்டு எங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் என்னது உங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரே வந்து வயசானவர்னு எல்லாருக்கும் தெரியும்ல, ஹீரோக்கும் தெரியும்ல. ஸோ ஹீரோவே ஷாக்காகவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் அப்போ வந்துட்டு கேட்பா, அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் மாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ஹீரோயின் வந்து என்னோட ஸ்டெப் மாங்கும்போது ஹீரோக்கு தெரியும். அன்றைக்கி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் பேசியிருப்பாங்க அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு
சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாள். அப்போ இவன் நம்பியிருக்க மாட்டானே. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே ஆக்சுவலி சொல்லியிருப்பானே, இந்த விஐபி ஃபங்க்ஷனில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே இது. இவன் ஒரு மாதிரி பேசுனது வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹால்குள்ளே போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக வரதை வந்துட்டு டேனோட சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. என்ன இது, இவ பேர் வந்துட்டு ஜெயின் தானே, அதோ அவர் வராருல பிஸ்னஸ் மேன் ஷேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரையும் பார்க்கும்போது இவளுக்கு பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கும். டேனோட பெரியக்கா வந்து அதை பார்க்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேன் வந்துட்டு ஹீரோயின் கூடயே வந்துட்டு இருக்கிறத வந்து சுத்தமாக பிடிக்காது. இங்கே போயிட்டு அவனை கூப்பிட்டு வா, ஓவராக பண்ணானா அவனை வந்து ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அதிகமாக கூட, அப்போ தான் வந்து அவ கூட சுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து அமுச்சுடுவாங்க. தங்கச்சி போய் எல்லாருக்கு முன்னாடி வந்துட்டு, இப்போ எதுக்கு நீ இவ கூட அழிஞ்சிட்ருக்க, இவனா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா, அதான் அப்பா வந்துட்டு எப்படியோ சொல்லிட்டார்ல வா அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், இவளுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தரன்னு வந்துட்டு டேனை வந்து அழைச்சிட்டு போய் டேன் சொல்லுவாங்க, இங்கே பாரு பப்ளிஷில் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லும்போது ஒழுங்காக வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சத்தம் போடுவாள். சரி அசிங்கமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேன் வந்து போயிடுவான். ஆனால் அவனுக்கு மனசே வருது. இவன் என்ன பண்ணுவான், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் உட்கார வச்சுருவா. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் வந்து காசிப் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பேங்கோட சேர்மன் இருக்கார்ல, அவரோட செகண்ட் ஒய்ஃப் தான். இவங்களுக்கு ட்வின் பேபி இருக்கான். பாருங்களேன் இப்பயும் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு, செகண்ட் ஒய்ஃப் மாதிரியா இருக்குது, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி எல்லாமே காசிப் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அவளுக்கு அங்கே நிற்கவே நர்வஸாக இருக்கும். சரி நம்ம நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. இப்படி நிறைய பேர், இவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கவங்க நிறைய பேர் காசிப் பேசிட்டே இருப்பாங்களா. ஸோ அதை வந்துட்டு ஹீரோக்கு அதிலே விடும். ஸோ அந்த காசிப் அப்படியே வந்து அவன் பார்த்துட்டே இருப்பான். இங்கே டேனுக்கு வந்து தறிக்கொள்ளாத அவன் என்ன பண்ணுவான்னா, இங்கே ஜேனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவான், நீ வந்துட்டு சூரியவதி வந்து கேர் எடுத்துக்கோங்க, அவளை வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி விடுவான். உடனே வந்துட்டு ஜெயின் வந்துட்டு அவர் ரொம்ப நல்ல பொண்ணாக தானே இருக்கா, அவள் சொல்லுவாள் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு சரி சூரியவதி எங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஆக்சுவலி அவங்க தான் பார்த்துட்டு இருப்பான் ஹீரோ வந்துட்டு வெளியே போகிறதெல்லாம், எனக்குலாம் அவள் எங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப லெத்தாச்சிக்கலாக பதில் சொல்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.